வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 2 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஈஸ்வரி வந்துட்டு நேரா கோவமா வீட்டுக்கு வராங்க. அப்ப ராஜா, ரேவதி, வில்லி எல்லாரும் வராங்க. ஈஸ்வரி கோவத்தோட ரூமுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு ஆயுதத்தை எடுத்துட்டு வெளியில வராங்க. இத பார்த்ததும் ரேவதி அதிர்ச்சியாகி அவங்க அம்மாவை தடுக்கிறாங்க. அம்மா, என்னம்மா பண்றீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, தள்ளுடி, அவனை நான் சும்மா விட மாட்டேன். என் வீட்டுக்குள்ளேயே வந்து என்னை எப்படியெல்லாம் ஏமாத்திருக்கான், அவனை நான் உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்னு. ரேவதி டக்குன்னு அவங்க கழுத்துல இருக்கிற தாலி எடுத்து காமிச்சு, அம்மா, அப்ப இதை நீங்க முடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? உங்க பொண்ணோட வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட யோசனையே இல்லையா அப்படின்னு. வில்லி சொல்றாங்க, ஏ ரேவதி, என்ன பேசுற? உனக்கு தான் இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லையே. அக்கா தானே உனக்கு பிடிவாதம் பண்ணி கல்யாணத்தை பண்ணி வச்சா. இப்ப என்ன, நீ அக்காவையே எதிர்க்கிறியா? இங்க பாரு, இந்த குடும்பத்தை ஏமாத்தினவனை விடவே கூடாது. இப்ப எதுக்கு நீ அக்கா கரையை தடுக்கிற? அக்கா, நீ என்ன பண்ணணும்னு நினைச்சியோ அதை பண்ணுக்கா அப்படின்னு சொன்னதோட ராஜா நேரா வில்லிய பார்த்து, இங்க பாரு, இன்ன வரைக்கும் ஈஸ்வரி இப்படி தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு நீ ஒருத்தி மட்டும்தான் காரணம். இங்க பாரு, ஈஸ்வரி வந்துட்டு சரியான முடிவு தான் எடுப்பா. ஆனா நீ தான் தேவையில்லாம அவளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இப்படி ஆக்குற அப்படின்னு. அதுக்கு வில்லி நேரா அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா எப்படி பேசுறத? இத்தனை நாளும் நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், உண்மையான சேதுபதியோட பேரனே அவன்தான் அப்படின்னு சொன்னேன். ஆனா இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன முட்டாளாக்குனாங்க, உன்னையும் சேர்ந்து முட்டாளாக்குனாங்க. பாத்தியாக்கா இப்ப எப்படி பேசுறத? பண்ண தப்பு எல்லாமே அவங்க தான், கடைசியில என்ன பழி சொல்றாங்க பாத்தியா? இங்க பாருக்கா, இவங்க யாரையுமே நம்பாத. இவங்க எல்லாருக்குமே உண்மை தெரியும். தெரிஞ்சும் அமைதியா இருந்தாங்க. ஏன் உன் பொண்ணுக்கு கூட உண்மை தெரியும். அப்ப ரேவதி நேரா அவங்க சித்திய பார்த்து, சித்தி, ஏற்கனவே அம்மா கோவத்துல இருக்காங்க. நீங்க இதுக்கு மேலேயும் இன்னமும் ஏதாவது சொல்லி அம்மாவை இன்னும் கோவமாக்காதீங்க, அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னதோட அந்த ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, தயவு செஞ்சு என் பாதையில நிக்காத அப்படின்னு. அப்ப ரேவதி டக்குன்னு அந்த அவங்க அம்மாவோட கையில இருக்கிற ஆயுதத்தை பிடுங்கிடுறாங்க. இதை பார்த்ததும் ஈஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, நீங்க எடுக்கிற முடிவு ரொம்பவே தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயுதத்தை தூக்கி போடுறாங்க. போட்டுட்டு அவங்க அம்மாவை பார்த்து, இங்க பாருங்கம்மா, அவர் பண்ணதுல எந்த விதத்துல தப்பு இருக்கு? நீங்க கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போகாம இருந்தீங்க. அதனால எப்படியாவது இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல அவரு இந்த ஊருக்குள்ளேயும் இந்த வீட்டுக்குள்ளேயும் வந்தாரு. அவரு உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாரு, இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு. ஆனா நீதான் அவரை கட்டாயப்படுத்தி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச. இப்போ நீ இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறதுல எந்த விதத்துலயும் நியாயமே இல்லை. இங்க பாருக்கா, இங்க பாருமா, நீ பண்றது தப்பு. நீயா அவரை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ அவர் மேல தப்பு சொல்றதுல எந்த விதத்துல நியாயம்? அப்ப வில்லி சொல்றாங்க, ஏய், அக்காக்காரிய நல்லா நம்பிக்கையா பேசினதுனால தானே அக்காக்காரி இந்த கல்யாணத்துக்கே சரின்னு சொன்னா. அவன் உண்மையானவன் யாருன்னு தெரிஞ்சிருந்தா அக்காக்காரி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாளே. அவன் மேல என்ன நீ சப்போர்ட்டா பேசுறியா? இங்க பாரு, தயவு செஞ்சு ஒதுங்கி நில்லு அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ரேவதி. அப்ப ராஜா நேரா வில்லிய பார்த்து, இங்க பாரு, இப்ப என்ன, மாப்பிள்ள இங்க வரக்கூடாது அதானே உங்க எல்லாருக்குமே ஒரு முடிவு. மாப்பிள்ள இங்க வரமாட்டாரு, இந்த பிரச்சனைய இதோட விடுங்க அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, அவன் இந்த வீட்டு பக்கம் என்னைக்குமே வரக்கூடாது. அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த விதத்திலையும் சம்பந்தமே கிடையாது. அவன் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதோட வில்லி சொல்றாங்க, அக்கா, உன் பேச்சை இவங்க எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறியா? இவங்க யாரும் உன் பேச்சை கேட்க மாட்டாங்க. நாளைக்கே போயிட்டு அந்த குடும்பத்தை பார்ப்பாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இதுல யாராவது போயிட்டு அந்த பரமேஸ்வரியையும் அவனையும் பார்க்கணும் அப்படின்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசுறாங்க. ஈஸ்வரியோட இந்த கோபத்தை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அம்மா ரொம்பவே கோவப்படுறாங்க. எப்படியாவது சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு பார்த்தா
அம்மாவை என்னைக்குமே சமாதானப்படுத்த முடியாது போலயே அப்படின்னு ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இன்னொரு பக்கம் எல்லாரும் அவங்க ரூமுக்கு போனதோட வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா பாத்தியாக்கா எப்படி ஏமாத்திருக்கான் நம்ம குடும்பத்தை அப்படின்னு. இங்க பாருக்கா, இதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, நீ என்னோட தங்கச்சி, உன்னை நம்பாம இருந்ததுக்கு எனக்கு சரியான ஒரு தண்டனை கிடைச்சிட்டு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா, இப்ப கூட உனக்கு நேரம் ஆகல. அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவனை இந்த வீட்டுக்குள்ள வர வச்சிடாத. அவன் என்ன சொன்னாலும் நீ கேட்காத. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதைத்தான் நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், நம்ம நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வில்லி. சந்தோஷப்பட்டுக்கிட்டு நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்றாங்க. வில்லன் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுமா என்னாச்சு அப்படின்னு கேட்க, வில்லி சொல்றாங்க, என்னங்க இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம நினைச்சது நடந்துருச்சுங்க அப்படின்னு. அப்ப அவர் கேக்குறாரு, என்னமாச்சு? வில்லி சொல்றாங்க, அந்த பையன் இருக்கான கோவில் கும்பாபிஷேகத்துல உண்மையை சொல்லிட்டான். இதனால கோவப்பட்ட என் அக்கா பொண்ணை கூட்டிக்கிட்டு அவ பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டா. இது கேட்டதும் அவரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இத்தனை நாளும் இது நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோமோ, அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எத்தனை நாள் அவனை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணோம். இப்போ நம்ம நினைச்சது நடந்துருச்சு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னதும் அவர் சொல்றாரு, சரிம்மா, இப்ப என்ன நடக்குது, ஈஸ்வரியோட முடிவு என்ன அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அக்காக்காரியோட முடிவு என்ன, ரேவதி அவன் கூட சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. இதனால ரேவதி ரொம்ப வருத்தத்தோட சுத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அவ என்னதான் வருத்தத்தோட சுத்தினாலும் அக்காக்காரி கண்டிப்பா காதலே வாங்க மாட்டா. ஏன்னா அவ அந்த அளவுக்கு அந்த குடும்பத்து மேல கோபத்தோட இருக்கா. கண்டிப்பா அக்காக்காரி மாறவே மாட்டா அப்படின்னு. இத கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அவரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா ஊர் மக்களை பார்த்து, இங்க பாருங்க, இந்த கும்பாபிஷேகத்தை நான் எப்படியாவது அத்தைக்கிட்ட சொல்லி நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரி அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு நேரா பாட்டியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் நம்ம பாட்டி நேரா ஹீரோவை பார்த்து, பேராண்டி ஏன்யா கவலையோட இருக்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்கிறதா நான் உங்ககிட்ட வாக்கு கொடுத்தேன். ஆனா அந்த வாக்கை என்னால காப்பாத்த முடியல, தாத்தாவுக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்த முடியல அப்படின்னு கவலையா இருக்கு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இங்க பாரியா, என் பேரன் என்னைக்குமே கொடுத்த வாக்க மறக்கவே மாட்டான். நீ கண்டிப்பா இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவ. ஈஸ்வரிக்கு உன்னோட நல்ல குணத்தை பத்தி எல்லாமே நல்லாவே தெரியும். அவ கண்டிப்பா என்னைக்கும் உன் மேல முழுசா கோவப்பட மாட்டா. என்ன நீ போய் சொல்லிட்டே அப்படிங்கிற கோவம் மட்டும்தான் அவளுக்கு இருக்குமே தவிர்த்து மத்த வகையில அவ உன் மேல ரொம்ப கோவப்பட மாட்டா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ கவலைப்படாதயா, ஈஸ்வரியோட மனசு மாறி கண்டிப்பா நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்போம். இதை கேட்டதும் ஹீரோவும், சரிங்க பாட்டி, நான் அத்தை கிட்ட போயிட்டு பேசி பாக்குறேன். பாட்டியும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. அப்போ ஹீரோ வீட்டுல காலடி எடுத்து வைக்க முடியுது. வில்லி அங்கேருந்து நின்னுகிட்டு, டேய் அங்கேயே நில்லுடா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. வில்லி அப்படி சத்தம் போடுறத பார்த்துட்டு வீட்டுல உள்ள எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப ஈஸ்வரி நேரா அவங்க தங்கச்சிய பார்த்து, என்னடியாச்சு, ஏண்டி இப்படி கத்துற? வில்லி சொல்றாங்க, அக்கா, இவங்கிட்ட அவ்வளவு சொல்லியும் எவ்வளவு தைரியமா இந்த வீட்டுல வந்து நிக்கிறான் பாத்தியா அப்படின்னு. அப்பதான் ஈஸ்வரி ஹீரோவை பார்த்ததோட, டேய் எதுக்குடா நீ இங்க வந்த, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொன்னதோட ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். உங்களுக்கு நான் ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருக்கேன். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என் குடும்பத்தை வந்துட்டு தண்டிக்காதீங்க. பாட்டி மேல எந்த தப்புமே இல்ல. பாட்டி வந்துட்டு ஒன்னும் என்ன அனுப்பல. நானாதான் வந்துட்டு எப்படியாவது உங்களை சமாதானப்படுத்தி கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு பார்த்தேன். ஆனா கடைசியில இப்படி ஆகும் அப்படின்னு நானுமே எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிருங்கத்த அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இனிமே என்ன அத்தைன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான், உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்ல, வெளியில போடா அப்படின்னு. அப்போ ரேவதி அந்த இடத்துக்கு ஓடி வந்து அவங்க ஹஸ்பண்ட பார்த்ததோட கார்த்திக் அப்படின்னு பக்கத்துல போக, ஈஸ்வரி டக்குன்னு ரேவதியை பிடிச்சு, எங்க போக பாக்குற, உனக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்ல, எங்கடி போற அப்படின்னு சொன்னதோட
ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்க? அப்போ ஈஸ்வரி நேரா ரேவதிய பார்த்து, நீ மட்டும் அவன் கூட போன, அதுக்கப்புறம் உன் அம்மாவை உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதிக்கு அந்த கனவு ஞாபகம் வந்துருது. கண்டிப்பா அம்மா ஏதாவது தப்பான முடிவெடுத்துட்டாங்கன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு நிக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்னதான் இனிமே தலைங்கில நின்னாலும் உன் குடும்ப கும்பாபிஷேகத்துக்கும் உன் வீட்டுக்கும் என்னைக்கும் நாங்க வரமாட்டோம், உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொன்னதோட ஹீரோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்பதான் ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, சரிங்க அத்தை, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிரச்சனையா தான் தெரிவேன், நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன், உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித பாதிப்பும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி ஹீரோவை பார்த்து, நீங்க சென்னை போக போறீங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா ரேவதி, என்னால எந்த பிரச்சனையும் வேணாம், இதுக்குதான் நான் உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அத்தைக்கு ஒரு நாள் உண்மை தெரிஞ்சுச்சு அப்படின்னா அத்தை கண்டிப்பா வந்துட்டு ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறத பத்தி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன். ஆனா நீ கேட்கவே இல்லை. இப்போ அத்தையோட கோவத்துல இருந்தே நீ புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்ப. அத்தை வந்துட்டு எந்த அளவுக்கு என் மேல கோவத்துல இருக்காங்க அப்படின்னு. நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை ரேவதி. இத கேட்டதும் ரேவதிக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன என் பொண்ணு கிட்ட நின்னு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கியா, வெளியில போட அப்படின்னு சொன்னதோட ஹீரோ ரேவதியை பார்த்து, நான் வரேன் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இத பார்த்துட்டு ரேவதி அழுதுகிட்டே அவங்க ரூமுக்கு போறாங்க. அவர் மட்டும் இந்த ஊரை விட்டு போனா திரும்பி வரவே மாட்டாரு அப்படின்னு ரேவதிக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்ப ஹீரோ நேரா வீட்டுக்கு போனதோட பாட்டி கிட்ட, பாட்டி, நான் அத்தை கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா அத்தை கொஞ்சம் கூட ஏத்துக்கவே இல்ல, அவங்க என் மேல ரொம்ப கோபத்தோட இருக்காங்க, இதுக்கு மேலயும் நான் இங்க இருக்கிறதுல எந்தவித பிரயோஜனமும் இல்ல பாட்டி, கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுக்கறதா உங்ககிட்ட வாக்கு கொடுத்தேன், ஆனா அத்தையோட கோபத்தை பார்த்தா அதெல்லாம் நடக்கிற மாதிரி வாய்ப்பே இல்ல, என்ன மன்னிச்சிருங்க பாட்டி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதோட பாட்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஹீரோ நேரா அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. அப்போ பாட்டி இத பார்த்துட்டு நேரா ரேவதிக்கு போன் பண்றாங்க. ரேவதி போன் அட்டன் பண்ணதோட பாட்டி சொல்றாங்க, அம்மா இங்க பாருமா, உனக்கு உங்க அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கை என்ன ஆகுறது, தயவு செஞ்சு சொல்றத கேளு, என் பேராண்டி கூட சேர்ந்து நீயும் சென்னை போயிரு, இந்த கும்பாபிஷேகம்லாம் எனக்கு முக்கியமே இல்ல, என் பேரனோட சந்தோஷம்தான் முக்கியம், இதுக்குதான் அபிராமி ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தா, ஆனா என் பேரை மட்டும் தனியா போறத என்னால பார்க்க முடியல. அப்ப ரேவதி சொல்றாங்க, பாட்டி என்ன பாட்டி சொல்றீங்க? அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமாமா, என் பேரன் சென்னை போக போறான், அவன் போனா திரும்பி வரமாட்டான் அப்படின்னு. இது கேட்டதும் ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. பாட்டி, அவர் போனா திரும்பி வரமாட்டாருன்னா அவரை விடாதீங்க பாட்டி. பாட்டி சொல்றாங்க, நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், ஆனா அவன் கேட்கவே இல்லை அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஹீரோ அவரை திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா ஏர்போர்ட் போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி அவங்க அப்பா கிட்ட போயிட்டு சொல்றாங்க, அப்பா, அவரு என்னை விட்டுட்டு சென்னை போக போறாராம். ராஜா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. இங்க பாருமா, நான் ஈஸ்வரி கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன், நீ போ அப்படின்னு சொன்னதோட ரேவதி அழுதுகிட்டே அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. வில்லி இத பார்த்துட்டு ரேவதிய தடுக்குறாங்க. ஏய், எங்க போற? அக்கா கறிக்கிட்ட சொல்லவா? ரேவதி சொல்றாங்க, சொன்னா சொல்லிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேர ஏர்போர்ட்ல அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. அப்போ ஹீரோ வந்துட்டு ரேவதிய பத்தியே யோசிக்கிறாரு. ரேவதி தான் மேல எவ்வளவு பாசத்தோட இருந்தா, ஆனா நான் தான் கொஞ்சம் கூட மதிக்காம இருந்துட்டேன், ரேவதி ரொம்ப பாவம் அப்படின்ட்டு ஹீரோ ரொம்ப ஒரி பண்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு நேரா ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. ஆனா ஹீரோ போனை எடுக்கவே இல்லை. ஏன்னா போனை எடுத்தா கண்டிப்பா ரேவதி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால பிரச்சனை ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஹீரோ போனை எடுக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் ரேவதி வந்துட்டு நேரா ஏர்போர்ட் வராங்க. அங்க நம்ம ஹீரோ வந்துட்டு நிக்கிறத பார்த்துட்டு ரேவதி சத்தம் போடுறாங்க, என்னங்க நில்லுங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு திரும்பி பாக்குறாரு. பார்த்தா ரேவதி வந்து நிக்கிறத பார்த்துட்டு ஹீரோ ரேவதி கிட்ட போயிட்டு, நீங்க வந்திருக்க கூடாது, அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா கோவப்படுவாங்க, ரேவதி சொல்றாங்க என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.